என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அடிக்கும் பொழுது நம்மை உருவாக்க ஒப்பு கொடுக்கணும். அவர் யாரை தண்டிக்கிறாரு? அன்பு கூறுறவங்களை தான் தண்டிப்பார், நேசிக்கிறவங்களை தான் தண்டிக்கிறார். மறக்காதீங்க அதை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். அவர்களை தான் கடிந்து கொண்டு சிட்சிப்பேன். ஆண்டவர் உலகத்தான நேசிச்சாலும் கீழ்ப்படுகிறேன்னு நினைக்கிற நம்ம தான் அந்த ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சபைக்குள்ள என்னால நேசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு தாமா நான் சிட்சையை கொடுக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிட்சையை அற்பமான்றீங்க, சிட்சையை கடினமான்றீங்க, சிட்சையை என்ன பண்றீங்க? உதறி தள்ளுகிறோம். முடிவு என்ன? துக்கம், ஆழ்ந்த துக்கம். துக்கம் வந்த உடனே மறுபடியும் வந்து சேர்ற இடம் எதுன்னா ஆண்டவர் பாதம் தான். ஏன்னா இந்த உலகத்துல துக்கத்தை போக்கக்கூடிய இடம் வேறு எதுவும் இல்லை. எழுதி கொள்ளுங்க. துக்கத்தெல்லாம் மாற்றம் வா. புகையை விட்டு என்ன பண்ணுமா? துக்கத்தை. ஆமா, பாக்கெட்ல இருக்கிற காசு தான் கரைஞ்சு போவோம் புகையை விட்டினா. மறக்காதீங்க பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். ஆகையினா நாம் ஜாக்கிரதையா அந்த மனம் திரும்பணும்.